ஆரம்பிச்சு அட்வென்ச்சர் ஸ்டார்ட். வேற ஒரு வாரத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்கு. கீழே ஆஹா ஆஹா ஆட்டே அப்பா ஆத்த அடி கீழே பார்த்துடாத ஏங்க சொர்க்கங்க அது. கரண்ட் இல்லை வர மரம் வந்து கிடக்குது. இந்த வாரு ஐயோ ராமா வரட்டுத்தனமான ஒரு பயணம். என்னடா இது ஏதோ கனவு உலகத்துக்கு அந்த மாதிரி இருக்கிறான் பெரியனு. இந்த ஆறை பார்த்தாலே கண்ணு கிளம்புது. அதே அப்பா என்னடா அது ஏழு ஐயோ ஏழு நாட்டுக்கு நாடு வெத்துரு அவரை காப்பாற்றணும் கத்துரு. சிக்கிமில் இருக்க மோஸ்ட் டஃபஸ்ட் ரூட்டில் தாங்க நம்ம வந்து இப்போ பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம உக்கத்தார் செம்மையாக இருக்கா. சொர்க்கத்தை காமிச்சிருப்பாங்க எல்லாரும். இழு இழு வேற லெவல் ட்ராது வரடா கிளக்கிட்டு. காய்ஸ் மேலே தெரியுதா ஸ்னோ கேப் மவுண்டன் ஃபுல்லாக. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிம்லேருந்து லச்சும் வந்திருக்கோங்க. லச்சும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சைனா பார்டருங்க. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போனோம்னா சைனா பார்டர் வந்துடும். ஸோ குருதுமார் லேக் போகிறதுக்காக நம்ம வந்திருந்தோம். பட் நாம் நினச்சது ஒன்று, இங்கே நடந்துகிட்டு இருக்கிறது ஒன்று. செம்ம மழை, செம்ம ஃப்ளட்டு, பயங்கரமாக குளிர், ஸ்னோ மேலே ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாமே ஒரே சேரை வந்து பார்த்தோன்னா அடி துவைச்சிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேங்டாக்லேருந்து கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தோம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிவை கூட போய் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு ரைடு. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ண ரைடு ஒரு 3 மணி 3:30 தாங்க வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஒரு சூப்பரான ரைடு, பயங்கர த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான ரைடு பண்ணிட்டு வந்திருக்கோம். நிறையா வாட்டர் ஃபால்ஸு, நிறையா வாட்டர் கிராசிங்கு, இந்த மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லச்சுங் வில்லேஜை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. பயங்கரமாக ஸ்னோ கேப் மவுண்டன்ஸுக்கு அடியில் இருக்க ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜ். சில்னஸ் வந்து பார்த்தோன்னா மைனஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் இந்த டைமில். ஸோ அதனால் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது நமக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரைடு பண்ணிட்டு வந்தது வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக பசி. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு அப்படியே அழகாக அந்த வில்லேஜையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேங்க. ஸோ லச்சுங் வில்லேஜ். சாக்ஸ் போட்ட நாசமாக இருந்தா அப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும். ஸோ கைஸ் இதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். நான் வெளியில் போய் அதோட அவுட்லெட் காட்டுறேன். நான் அப்படியே இங்கேருந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வில்லேஜ் சரி. ஆஹா வில்லேஜ் விடுங்க, மேலே பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி மூட்டு தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணி காட்டுறேன். பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாமே மேலே ஃபுல்லாக ஸ்னோ விழுந்துட்டுருக்குங்க. காலையில் விழுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியே சுற்றி இந்த இடத்துல வந்து அழகாக அப்படி ஒரு கிராமங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். காய்ஸ் மவுண்டன் பாருங்கள். எங்கே இருக்கு வேறு போயிட்டு ஷூவில் நனைஞ்சிருச்சு. அதனால் போயிட்டு செருப்பு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து மதிய லஞ்சு ஒரு 8 மணிக்கு 3 மணிக்கு வந்திருக்கோம்.
வந்துட்டு மேட்ச் வருது பார்த்துட்டேவும் ஃபஸ்ட்டு சாப்பாடை போட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க. குளிருக்கு 2 சிக்கன் மோமோ சொல்லியிருக்கோம். ஸோ வரவு சாப்பிட்றோம். செம்ம குளிருங்க. கிருட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சிக்கன் மோமோ சாப்பிட போகிறோம். ஸோ காய்ஸ் இப்போ வந்து ஒரு மணி எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு சொல்லுங்கள் மணி எத்தனை இருக்குன்ட்டு. இப்போ தான் ஒரு 4 மணிக்கு வந்து பார்த்தோன்னா பளிச்சுன்னு வந்து நாங்கள் வெளியே வந்தோம். இப்போ போயிட்டு ஒரு மோமோ சாப்பிட்டு உள்ள வரக்குள்ள வந்து பார்த்தா இருட்டிடுச்சுங்க. மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆமாம் 5 மணி தான் ஆகுது இப்போ தான். ஸோ 5 மணிக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அங்கே லட்சம் வந்து இருட்டிடுச்சு. ஸோ நான் போட்டு வச்ச எல்லா பிளானும் வந்து பார்த்தோன்னா சொதப்பிடுச்சு. காரணம் என்னென்னா அங்கே மேலே ஹெவி ஸ்னோஃபால் அண்டு பார்த்தோன்னா மழை நல்லா இருக்கிறதுனால அங்கே ஹெவி ஸ்னோஃபாலாக இருக்கா மேலே. அதனால் வந்து குருதுமார் லேக் வந்து பார்த்தோன்னா 2 நாளைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 0 பாயிண்ட் போகலாம், அதுவும் வந்து பார்த்தோன்னா காலையில் எப்படி வெதர் இருக்குன்றது பொறுத்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 0 பாயிண்ட்னு சொல்கிறது வந்து இங்கே இருக்க ஒரு சைனா பார்டரில் இருக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து சிக்கிமோட டூரிஸ்ட் ஸ்பாட்டு நார்த்து சிக்கிமில் இருக்கிறது ஒன்று. ஸோ முடிஞ்சால் 0 பாயிண்ட் போய் பார்க்கலாங்க. ஸோ பிளான் என்னன்னு தெரியல. இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ரூமில் ஐக்கியமாக போகிறோம். வெதர் வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் வருங்க. இப்போயே ஆல்ரெடி மைனஸில் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே மோமோஸ் சாப்பிட்டு கீழே சூடாக அப்படியே வந்துட்டோம். வெதர் பயங்கரமாக டஃப்பாக மாறிட்டு இருக்குங்க. பயங்கர டஃப்பாக இருக்குது. எவ்வளோ தூரத்தில் நாளைக்கு இந்த இடத்த விட்டு திருப்பி நம்ம கேங்டாக் போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறது வந்து நமக்கு நல்லதுங்க. ஏண்டா கிளைமேட் ஒஸ்ட்டாக இருக்குமா இந்த வட்டம், பயங்கர ஒஸ்ட்டாக இருக்குமா. இந்த ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக ஸ்னோ இறங்கி இந்த பக்கம் ஃபுல்லாக மழை ஹெவியாக பெஞ்சு இந்த வட்டம் பயங்கரமாக இருக்கான். குளிரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பணும். அப்படியே இன்றைக்கி நைட் ரூமுக்குள்ள வந்து ஐக்கியமாயிட்டோம். ஒரு 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெடி ஆயிருமா. சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் காப்பி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஷார்ட்ஸ் 2-3 எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படியே நைட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுட்டு காலையில் உங்களுக்கு இந்த கிராமத்தோட அழகாக காட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, புள்ளியாக தெரியுதா? இதில் உங்களுக்கு தெரியாது, ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் ரெடி ஆகிடுச்சா, கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு ஷார்ட்ஸ் முடிச்சுட்டு ஃபுட்டேஜ்லாம் காப்பி பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட கூப்பிட்டாங்களா, அப்படியே கிளம்புற இப்போ போய் கீழே போய் சாப்பிட போகலான்ட்டு போகிறோம். இல்லைங்க உங்களுக்கு இப்போ டெம்பரேச்சர் மட்டும் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த வரண்டா சாப்பாடு அப்புறம் சப்புட்டு இருக்கும்பா. இந்த வர சுட சுட திங்கிறது கூப்பிடுறேன். லட்சம் வெதர். ஸோ லட்சம் வெதர்னு போட்டால் -5. ஓகே நம்ம சாப்பிட போல, இல்லைன்னா சாப்பாடு ஆறிடுமா. போயிட்டு என்ன சாப்பாடுன்னு இல்லை, போய் சாப்பிட்டுட்டு வருவோம். குளிருக்கு என்ன கொடுத்தாலும் சூடாக கொடுத்தாலும் சாப்பிட்லாங்க, அப்படிதான் இருக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் லட்சங்கில். நல்லா இருக்கு. யார் குளிருக்கு அதுவாக டான்ஸ் ஆடுறீங்க நண்பர்களே? இந்த மாதிரி குளிர் மைனஸில் போகிற ஒரு அழகான மலை கிராமத்தில் இந்த மாதிரி நைட் வந்து தங்கி உட்காந்து ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கனவுங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம லட்சுங்கில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம நைட்டு டின்னர் சாப்பிட ஒரு கீழே இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்திருக்க அந்த லோக்கல் பீப்புள்ஸோட பேசிக்கிட்டு இந்த ஊரை பற்றி எல்லாத்தையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு அனுபவங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்டா, எங்களுக்கு டார்ஜிலிங்லேருந்து அந்த டார்ஜிலிங் நம்ம தங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தேதி நம்ம தங்கி இந்த சிக்கிமில் அந்த கேங்டாக்கில் தங்கினவங்களோட கான்டாக்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த காட்டேஜோட நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இன்டர்லிங்கில் தான் போகுது. எல்லாமே நல்லாவும் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. அங்கே டார்ஜிலிங்கில் ஆரம்பித்த அந்த பாசிட்டிவிட்டி நமக்கு கிடைக்கிற இங்கே சூடான சாப்பாடை விட இவங்களோட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்க ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நமக்கு ஹிந்தி தெரியாது, பெரியனுக்கு நல்லா ஹிந்தி தெரியும் அப்படின்றதுனால அந்த பையன் நல்லா ஈஸியாக அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறான். நாம் வந்து அதில் வந்து நம்ம சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அதுவே நல்லா இருக்குது, அழகாக இருக்குங்க. நான் இந்த மாதிரியான ஒரு குளிர் வந்து நமக்கு லட்சனில் இருக்கும், இல்லைனா அந்த லேக்கில் குருதுமா லேக்கில் தான் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இன்றைக்கி இங்கேயே இப்படி ஒரு குளிருங்க, சூப்பரான ஒரு அனுபவங்க. -5 இருந்துச்சு குளிர்.
அதுலேயும் பாருங்கள் இந்த பூனைக்குட்டி வேறு குளிருக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி ஏறி உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம சாப்பிட வந்து அவனுக்கு சாப்பாடு கேட்குறான். இந்த பூனைக்குட்டியோட பேர் வந்து சிண்டி. ஸோ இந்த சிண்டி பையன் வந்து ரொம்ப நாட்டி பயலாக இருக்கான். அந்த பாட்டுக்கு மேலே ஏறி உட்கார, கழுத்தில் ஏறி உட்கார, கையில் ஏறி உட்காரன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்தோன்னா அந்த குளிருக்கு ஜாலியாக எங்களோட விளாண்டுட்டு இருந்தான். அப்படியே அவனோட விளாண்டுட்டு இவங்க கொண்டு வந்த சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதையும் ஒரு பிடிக்க போகிறோங்க. புகையாக தான் வரப்போகுது, புகைப்படமாக இருக்கு போகுது. அப்புறம் அண்டா ஓகேவா? போதும் ஆஃப் பண்ணுவா. இன்னி சாப்பிட அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். கேமரா ஆன் பண்ணிவிட்டு சும்மா ரேண்டமாக மனசுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேசலாம்னு சொல்லிட்டு கேமராவை ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணம் எப்படி இருந்துச்சு, அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, நம்ம கேங்டாக்லேருந்து இப்போ இங்கே வந்திருக்க இந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம நைட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தூக்கத்தை போட போகிறோங்க. தூக்கத்தை போட்டு காலையில் இந்த அழகான லச்சுங் வில்லேஜை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை வார்த்தையே இல்லை சத்தியம். இடம் நாங்கள் இருக்கிற இடத்த வந்து சத்தியமான இன்றைக்கி நான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தா கூட நாங்கள் பார்த்ததில் ஒரு 10% மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் அவ்வளோதான் காட்ட முடியும், அதனால அவ்வளோதான் காட்ட முடிஞ்சிச்சு. அதில் அவ்வளோதான் கையில் நடுங்கி இப்போ கூட பாருங்க, அதில் க்ளோவெல்லாம் ஈரமாகி நடுங்கி போய் ஆக்சுவலாக எனக்கு எப்படி சொல்கிறதுனா உயிரை கொடுத்தா பைக் ஓட்டு வந்தோம். ஆனால் வந்து என்ன அழகாக இருந்துச்சதுனால வந்து பார்த்தா எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல. ஒரு ட்ரையான பிளேசஸில் இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிருந்தோன்னா கண்டிப்பாக இருந்திருப்போம். பட் அழகாக இருந்ததுனால எங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியல. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா லச்சன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் இந்நேரம் ஸ்னோஃபால் ஹெவியாக இருக்கும் நேரம். ஆக்சுவலாக இன்றைக்கி அங்கே தங்க வேண்டியது ஒரு வார்த்தை சிப்பாகி வந்து இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம ஆயிடுச்சு சூச்சா சொல்லி ஏதோ ஒரு பண்ணி பார்த்து இங்கே வந்து உட்காந்துட்டோம். பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கேன். நேரம் அங்கே போயிருந்தால் கண்டிப்பாக வந்து நீ ஒரு 2 நாளைக்கு வெளியே வந்திருக்க முடியாது. ஏன்னா லாக் பண்ணிட்டாங்களாம், குருதுமார் லேக் வந்து அந்த பக்கம் பாதையே லாக் பண்ணிட்டாங்களாம். ஸோ அங்கே உள்ளே போய் நம்ம ஸ்னோவில் மாட்டிருந்தோம்னா அங்கே ஒரு ஹோட்டல் எடுத்து தங்கியிருந்தோம்னா அங்கேயே 2 நாள் 3 நாள் தங்கிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய ராஸ்தா நம்ம போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குங்க. சிக்கிமில் தான் உட்காந்துருக்கோம். டார்ஜிலிங் முடிச்சு இப்போ சிக்கிமில் தான் வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா கவுஹாட்டி அஸ்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மேகாலயா இருக்குது, அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஸோ இன்னி நம்ம பயணத்தில் வந்து பார்த்தோன்னா 10 நாள் அப்படியே இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ 10 நாள் வந்துட்டோம், இன்னி 10 நாள் இருக்குங்க. அதுக்கப்புறம் வேறு இனி அடுத்தடுத்து நம்ம நிறையா பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், கிருட்டுன்னு போயிட்டு லேப்டாப் எல்லாத்தையும் சடன் பண்ணிவிட்டு இதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு போய் தூக்கத்தை போடுற வழியை பார்க்குறோம். ஸ்டே டியூன் கைஸ். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாள். ஸோ ஒரு பயங்கரமான அனுபவம். நான் இந்த வில்லேஜ் பற்றி சொல்லணும்டா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோ இருக்குது. ரொம்ப அழகான வில்லேஜுங்க. சுற்றி வந்து பார்த்தோன்னா மலைமூடுகள்லாம், அதுவும் சாதா மலைகள்லாம் கிடையாதுங்க, எல்லாமே ஸ்னோ கேப்டு மவுண்டன்ஸுங்க. ஸோ அப்போ இந்த சில்னஸ் பாருங்கள். நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆம்பியன்ட்டில் தங்கியிருந்தோம். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மைனஸில் போச்சு டெம்பரேச்சரு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதகதப்பாக வந்து தூங்க ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த வில்லேஜுமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு வார்மாக இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன சில்னஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர வார்ம்னஸ்ஸாக இருக்குது. ஓவராக அப்படியே இனிமேல் கவிதைத்துவமாக பேசுவோம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க, இடம் அப்படி இருக்குது. உங்களுக்கு நேற்று வீடியோவில் காட்டினா என்னன்னு தெரில. அப்போ ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்கு, பிடிக்குது கடலை பயங்கரம்ல. நரை வந்து பிறகு புரியுது உலகு. நேற்று யாவும் கூடிய இன்றை இப்போது அர்த்தமாக்குதே. இன்று இப்போது இன்பம் யாருமே
சுற்றி பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். நம்மளுக்கு எல்லா மாண்டேஜஸும் காய்ச்சல் காமிச்சிருக்கோம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டஃப்பான ஒரு பயணம் இருக்குங்க. ஏன்னா இன்றைக்கும் மழை பெய்யுது, இன்றைக்கும் மழையில் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இங்கே வந்து வெறும் பனி விழுந்தால் மட்டும் பரவாயில்லைங்க, ஸ்னோ விழுந்தால் மட்டும் பரவாயில்லைங்க, மழையும் சேர்ந்து பெய்யறதுனால குளிர் பட்டையை கிளப்புதுங்க. ஸோ அதனால் ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. இன்றைக்கி நாட்கள் வந்து ரொம்ப கடுமையாக தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தா இந்த அழகை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, கஷ்டப்படுறது ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் கஷ்டப்படுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பியூட்டிஃபுல்லான சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, இந்த ரூம் டூர், நாங்கள் தங்கின இந்த ரூம் டூரையும் இந்த வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நான் சுற்றி காமிச்சிடுறேன். ஏன்னா என்னால் கீழெல்லாம் போக முடியாது. அதனால் இங்கேருந்து நான் சுற்றி காமிச்சிடுறேன். நான் காமிச்சிட்டு அப்படியே என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து எவ்வளோ வேகமாக கிளம்பி நாங்கள் ஒன்று 0 பாயிண்ட் மேலே போகிறோம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு பெட்டி பெட்டிக்கலாம் கட்டிட்டு கீழே போகணும். ஏன்னா நாட்கள் கிடையாது எங்ககிட்ட. இங்கேருந்தே அடுத்து நாங்கள் வந்து அஸ்ஸாம் போனோம், மேகாலயா போனோம், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அருணாச்சல் போகணும். இன்னும் பெரிய பிளான் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் கிடையாது. ஸோ அதனால் இன்னொரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணேன். என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருக்க குர்ஜுமார் லேக்கையும் 0 பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை கூட பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இன்றைக்கி பிளான் சக்ஸஸாக போகும்னு தெரியல. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த அந்த ரூமு. 2 பேர் நல்லா அழகாக படுத்து தூங்குற அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் டைப்பில், இங்கே மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஹோட்டல் டைப் தான் இருக்கும். ஹோம் டூர் இதெல்லாம் இருக்காது. நேற்று நம்ம அங்கே போய் சாப்பிட்ருப்போம் கீழே கேன்டீன், அவங்களுக்கு அதுதான் கேன்டீன் அங்கே. ஸோ இங்கே இருக்க ஊரில் வந்து பார்த்தோன்னா அது ஒரு கேன்டீனாக இருக்குது. அது நிறைய பேர் வந்து அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போகிறாங்க வராங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி இதான் வந்து நல்ல வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று. அப்படியே இந்த பக்கம் ஜன்னலை திற காற்று வரட்டுன்ற மாதிரி அவ்வளோ அப்படியே வியூ பாருங்கள். சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு வியூ இருக்குங்க. இந்த இதில் எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ இருக்கும். அப்படியே இந்த ஜன்னல் மூடிடுவோம். அடுத்து எங்கே போகிறோம் தெரியுமா, மிரர் ஃபுல்லாக வந்து தம்பி பாக்காக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் பாத்ரூம் போயிட்டு இருந்தேன். அதனால் அப்படியே இங்கே வருவோம். திஸ் இஸ் பார்த்தீங்கன்னா நிறையா ரூம் வச்சுருக்காங்க, நிறையா டைப்பில் ரூம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நமக்கு எங்கே பால்கனி வியூ இருக்கும், சிட்டிங் ஏரியா இருக்கும், எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மழை பெய்யுதுங்க. அதனால் மேலே பயங்கர ஸ்னோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 0 பாயிண்ட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ரூம் டூரோடு அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பயங்கர ஸ்னோ இருக்குது. இங்கே பாருங்க, அப்படியே வந்துட்டு டைம் லாப்ஸ் போட்டிருக்கோம். லோ ஸ்டோரேஜா ஆட்னோ எடிட் பண்ண நினைத்தே எல்லாத்தையும். ஸோ இங்கே பாருங்கள் வியூஸ் பாருங்க. இந்த வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க. பாருங்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே இருக்க எனக்கு அப்படியும் இங்கேயே இருந்தலான் இருக்குங்க. எனக்கு அவ்வளோ அப்படி தான் இருக்குது மைண்டு. இங்கேயே பேசாமல் அப்படியே இருந்தலாம். ஒரு 2-3 நாளைக்கு இங்கேயே இருந்துட்டு அப்படியே ட்ரிப்பை முடிச்சு வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி தான் இருக்குது. பட் பரவாயில்ல, நீ நம்ம நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்றதை அடுத்து நான் போயிட்டு சொல்கிறேன். 0 பாயிண்ட் போனால் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். 0 பாயிண்ட் போகலை அப்படின்னு வச்சுங்களேன், அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்பி நம்ம ரூமுக்கு கிளம்ப போகிறோம். திங்ஸ்லாம் பாருங்கள் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கிளம்பணும். இன்றைக்கி எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்க. நம்ம கிளம்பி வீட்டுக்கு ஓடணும், சேஃபாக ஓடணும். வர்ற வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வீடியோவில். பார்க்கலண்டா பாருங்கள் மறக்காமல். ஸோ நம்ம சேஃபாக வீட்டுக்கு போகிறதே இன்றைக்கி பெரிய டாஸ்க்கு தாங்க. நீங்கள் நம்ம அந்த இடத்துக்கு போகிறத விட பாருங்கள், ஷூவெல்லாம் ஃபுல்லாக ஆல்ரெடி நடந்துருச்சு. ரெயின் பேண்ட்டு, இந்த ரெயின் ஜாக்கெட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் அது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கீழே இறங்கணும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வருது, முடிச்சுட்டு அப்படியே கீழே போகணுங்க. மேலே ஃபுல்லாக ஃபாகு ஸ்னோ எல்லாம் மறைச்சிருச்சுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகணும், இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அது ஒன்று தான் இப்போதைக்கு எய்மு. வெரி நாள் சோகத்தில் உட்காந்துருக்கேன். பரவாயில்ல, பயணத்தில் இதெல்லாம் சகஜம்தான். இன்னொரு தடவை இங்கே வர்றதுக்காக நம்மளுக்கு அந்த இடத்துல பேலன்ஸ் விட்டு வச்சுருக்கு இந்த இயற்கை. இது பேர் इनका नाम क्या है? சோட்டா. छोटा लड़का है ना, वो क्या बोलते हैं? वो बोलता है मैं भूल गया स्वीटी कुछ बोल रहा है. நண்பர்களே, மேகி ரெடி ஆயிடுச்சு. அதை வச்சு ஒரு மேண்டட்ரி போஸ் எடுக்கணும்ல, அதுக்காக வந்து எடுத்துகிட்ருக்கோம். இப்படி தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு மேகி வச்சு எடுத்துகிட்ருக்கோம். ஸோ
ஸோ மேகி சாப்பிட்டு இப்போ அப்படியே ரிட்டன் உடம்புங்க இன்றைக்கி பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் காத்துட்ருக்கு கைஸ். இங்கிட்டு இருந்து இந்த அழகை ரசித்தாலும் ரசிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். நிறையா வாட்டர் ஃபால்ஸ் உருவாயிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்டா, மழை பொழந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படியே கிளம்பணும். தனியாக ஏதோ பைத்தியம் மாதிரி நினச்சிடாங்க. கொஞ்சம் தெளிவான வேண்டாம், அப்போ பைத்தியமாயிடுவான். பாருங்களேன், ஏதோ நார்வே ஸ்வீடனில் இருக்க மாதிரி இருக்குது. காய்ஸ், வெளியே வந்து மழை நிற்கிற மாதிரி இதில் சுத்தமாக மழை நிற்கலை. இப்போயே மணி வந்து பார்த்தோன்னா 8 மணி ஆச்சு. 0 பாயிண்ட் போயிட்டு வரோம்னா 12 மணி 1 மணி ஆயிரும். ஆனால் நான் கீழே செக் போஸ்ட் வந்து 2 மணிக்கு நாங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். செக் போஸ்ட் போகிறதுக்கு எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து 0 பாயிண்ட்டோ குத்மாலுக்கு எதுவுமே போகலைங்க. அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஃபாக போய் நான் கேங்டாக் போய் இன்றைக்கி ரீச் ஆகணும். அதுதான் எங்களோட மெயின் டாஸ்க்கு. ஸோ நாங்கள் கேங்டாக் ரீச் ஆனோமா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ இங்கே வந்து இந்த கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு முறை இதே சிக்கிம் இல்லை, நார்த்து சிக்கிமுக்கு வரோம். நம்ம இங்கே இருக்க எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. இது வந்து பக்கெட் லிஸ்ட்டில் திருப்பி ஆட் பண்ணிட்டேங்க நான். ஸ்டே டியூன். ஸோ நண்பர்களே, நம்ம நினச்சி வந்தது எதுவுமே இங்கே நடக்கலை. நம்மளால் வந்து பார்த்தோன்னா குருதுமலை போக முடியல. அட்லீஸ்ட் வந்து நம்ம 0 பாயிண்ட் போகலான்னு நினச்சோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு பெரிய மழை ஸ்னோஃபால் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் மழையோடு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா இனிமே வந்து பார்த்தோன்னா வெதர் இங்கேயுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் இங்கே தங்கியிருந்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாளைக்கு வந்து நமக்கு இங்கே லாக் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக என்ன பண்ணுறோம், இன்றைக்கி காலையில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்த உடனே அப்படியே இங்கேருந்து நம்ம டேரெக்டாக நம்ம வந்து கேங்டாக்கை நோக்கி கிளம்ப போகிறோங்க. ஆல்ரெடி நம்ம வந்த பாதையை வந்து நீங்கள் ஒரு 3 வீடியோவாக பார்த்துருப்பீங்க, 3 பார்ட்டில். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் போய் பாருங்கள். இப்போ நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், இதோட இங்கே வீடியோ முடிச்சுக்க போகிறேன். அடுத்த வீடியோ கேங்டாக்லேருந்து வருங்க. கேங்டாக்கை நம்ம சிக்கிம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அப்படியே நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று பார்த்துருப்போங்க. அந்த வாட்டர் ஃபால்ஸில் அப்படியே இறங்கி ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஆல்ரெடி மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்தோம். இருந்தாலும் எனக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸில் அந்த தண்ணி ஃப்ளோ ஆகிறத பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கவே இல்லை. பைக்கை நிப்பாட்டுறான்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இறங்கி அந்த வாட்டர் ஃபால்ஸு தூரமாக அங்கே விழுந்துட்டுருக்கு. நம்ம இங்கே நிற்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை அப்படி நினச்சிருச்சுங்க. எனக்கு பயங்கரமான ஒரு ஆனந்தம். எனக்கு வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ குதூகலமாக இருக்கும். அதில் இன்னும் நமக்கு நனையிறதுக்கான வாய்ப்பு கிடச்சா நமக்கு சொல்லவா வேணும். அவ்வளோ ஆனந்தமாக தான் நாங்கள் திரும்ப போகிறோம். சத்தியமாக எனக்கு எந்த ஒரு ஏமாற்றமுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஆனந்தமாக நம்ம திருப்பி கிளம்புறோம் கேங்டாக்கை நோக்கி. இதுக்கு போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா இன்னொரு மரப்பாலத்தில் ஒன்று நின்று வீடியோ எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்கள் காலையில் வரும்போது அன்றைக்கி வரும்போது. ஸோ அதனால் போகும்போது திருப்பி அந்த ஒரு பாலத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக நாங்கள் வந்து கேங்டாக்கை நோக்கி போகிறோங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு பயண அனுபவத்தை. இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சுமந்துட்டு தான் நாங்கள் கேங்டாக் போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு பயணம் முடியலைங்க. சொல்லப்போனால் இதுதான் வந்து நம்ம பயணத்தோட ஆரம்பமே.